நம்ம கோகுவோட அடுத்து சண்டை போட போறது யாரு? நம்ம எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம தலைவன் கோகு அடுத்து யாரடா செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் காத்து கொண்டு இருக்கிறான். இவனுடைய சண்டை சும்மா தாறுமாறா போகுதுன்றது மட்டும் நல்லா தெரியுது. இந்த வாட்டி யாரை செலக்ட் பண்ண போறான்ற ஒரு மேட்டரே நமக்கு தெரியல. ஃபைனலாக நான் செலக்ட் பண்ணிட்டேன். நான் இப்போ யார் கூட சண்டை போட போறேன்னா தலைவன் வெஜிட்டா கூட அப்படின்ற மாதிரி சொல்ல, வெஜிட்டாவுக்கு பயங்கரமான ஒரு இது. இந்த வாட்டி நான் எப்படியாவது கேக்கராட்ட ஜெயிச்சு நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணியே தீர்வேண்டான்ற மாதிரி இருக்கான். ஒரு பக்கம் வீரஸோ அரைவேக்காடு மண்டையா உன்னால அவனெல்லாம் தோக்கடிக்க முடியாது, அவன் இப்போ காட் ஆஃப், அதாவது என்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லானவனா இருக்கான்டா, அதனால முடியாதுடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன் இந்த பக்கம். ஆனால் அதெல்லாம் நம்மளுடைய வெஜிட்டா கேட்குற மாதிரி இல்லை. ஸோ சண்டைக்கு நான் ரெடி, கேட்கறாட் நீ ரெடியா அப்படின்ட்டு சொல்ல சண்டைக்கு 2 பேரும் ரெடி ஆகிறாங்க. இந்த வாட்டி நான் அவனை தோக்கடிச்சே தீர்வேண்டா கேட்கறாட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம கேட்கறாட்டோடைய பவர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்றது நமக்கு தான் தெரியும். ஏன்னா கிங் ஆஃப் எவ்ரி திங்னா சும்மாவா? ஸோ இவ்வளோ பவரை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போறான்னு தெரியல. நம்மளுடைய கோகுவோடைய பவர் லெவலை விட நம்மளுடைய வெஜிட்டாவுடைய பவர் லெவல் ரொம்ப கம்மி தான். அது சண்டை போடையில தான் நம்ம வெஜிட்டாவுக்கும் தெரியுது இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான்ட்டு எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் 2 பேரும் சண்டைக்கு பயங்கரமா ரெடி ஆகி போஸ்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சண்டை சும்மா செம்மையா போய்கிட்டு இருக்குது. இதுல யார் ஜெயிக்க போறாங்கன்றது தெரியல. ஆனா நம்ம கோகு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது. இருந்தாலும் நம்ம வெஜிட்டா தோத்துருவான்ட்டு என்னால சொல்ல முடியாது. அதனால தான் நான் இப்படி சொல்லிக்கிட்டு தெரியுறேன். கேக்கராட், இந்த சண்டைக்காக தான் நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த வாட்டி இந்த சண்டையில உன்னை எப்படியாவது தோக்கடிச்சே தெரிவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்மளுடைய கோகு சூப்பர் சைன் ப்ளூக்கு மாதிரி பயங்கரமான ஒரு சண்டையில ஈடுபடுறா. அப்படி இப்ப வாடா மோதி பாத்துருவோம்டா, ப்ளூவுக்கு ப்ளூ தான்டா சரியா இருக்குன்ற மாதிரி நம்மளுடைய ஆளு பயங்கரமான ஒரு ரேஜ்ல இருக்கா. அப்படி இந்த அளவுக்கு ரேஜ்ல நம்ம கோகு மாறினா நம்ம வெஜிட்டா சும்மா இருப்பானா, நீ மட்டும் தான் மாறுவியா, நானும் மாறேன்டான்ட்டு சூப்பர் சைன், அதாவது ப்ளூவோட எவாலுவேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, அதாவது ஸ்பேஸ் 2 கூட சொல்லிக்கலாம் அதை. ஸோ அந்த ஃபார்ம் எடுத்துட்டு இவன் ஒரு பக்கம் பங்கமா நின்றுக்கிட்டு இருக்கானா. இந்த வாட்டி நான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஏகபோகமா இருக்குது. நீ கண்டிப்பா ஜெயிக்க மாட்டேன் கேக்கராட், வா மோதி பார்த்தலான்ட்டு அவன் இன்னமும் ரேஜ்ல ஈடுபடுறா. அப்படி நம்மளுடைய வெஜிட்டா. ஸோ வெஜிட்டா என்ன பண்ண போறான்றது தெரியல. ஆனா இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான ஒரு சண்டை மட்டும் நிலவிக்கிட்டு இருக்குது. இந்த சண்டையில் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. டோர்னமெண்ட் ஆஃப் பவர் இவ்வளோ பங்கமாக போகும்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. கோகு ஒரு பக்கம் தன்னுடைய பவர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதே சமயத்தில் நம்ம வெஜிட்டாவும் ஒரு பக்கம் பவர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆக மொத்தத்தில் 2 பேரும் ஜெயிச்ச பாடு இல்லை. யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது தெரியாமல் ஒரே கியூரியாசிட்டி தான் இருக்குது. இந்த ஒரு மேட்ச் கடந்த காம நேரங்களாக இப்போ ஆரம்பித்து காம நேரம் ஆகி நடந்துக்கிட்டே இருக்குது. யார் ஜெயிக்க போகிறாங்கன்றதே தெரியாமல் முழித்தல்ல தான் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. கோகு தாறுமாறாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நம்ம வெஜிட்டாவும் அவனுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி எப்படியோ சண்டை போடுறான். இருந்தாலும் 2 பேரில் யார் ஜெயிப்பாங்கன்ற ஒரு கேள்விக்குறி வரையில 2 பேருக்கு இடையில யார் ஜெயிப்பா, எவ்வளோ பவர் கேப் இருக்குன்ற விஷயம்லாம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். கிங் ஆஃப் எவ்ரி திங்கை தோக்கடிக்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை, அது பயங்கர பெரிய விஷயம். ஸோ அதனால நம்ம வெஜிட்டாவால் இப்போதைக்கு கண்டிப்பாக முடியாது. ஸோ நம்மளுடைய கோகு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. வெஜிட்டா உன்னால் என்னை கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாதுன்னு நம்மளுடைய கோகுங்க எத்தடலாம் கூட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி ஸோ நம்ம காலிஃப்ளவோட போட்ட சண்டை கூட நம்ம வெஜிட்டா கூட தான் ரொம்ப சீரியஸாக சண்டை போடுறா. அப்படி அதுலேயும் அவங்களுடைய பவர் லெவல்லாம் சும்மா வேற லெவலில் இருக்குல்ல. வெஜிட்டா இன்னும் அல்ட்ரா ஈகோ அச்சீவ் பண்ணல. இருந்தாலும் பவர் லெவல்லாம் வேற லெவலுக்கு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். கேக்கராட், நான் உன்னை கண்டிப்பாக தோக்கடிச்சே தெரியும், உன்னை தோக்கடிக்காம விடவே மாட்டேன் கேக்கராட் அப்படின்ட்டு நம்மளுடைய வெஜிட்டா இன்னமும் அவனுடைய நம்பிக்கையை விடலை. ஏன்னா நம்மளுடைய கோகுவை தோக்கடிக்க முடியும்ட்டு அவனுக்குள்ள ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையை நம்மளாலையும் கெடுக்க முடியாது. ஸோ அதனால நம்ம வெஜிட்டாவும் சண்டையில் ஈடுபடுறா. அப்படி ஸோ வெஜிட்டா இந்த அளவுக்கு பங்கமாக சண்டை போடுவான்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஜீரனோட போட்ட சண்டையை விட நம்ம கோகுவோட போடுற சண்டை தான் செம்ம பயங்கரமாக வேற லெவலில் வெறித்தனமாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம கோகுவாலையும் ஒன்றும் பண்ண முடியல. இவன் அட்டாக் பண்ணுறதுல எல்லாத்தையும் டார்ஜ் பண்ணி ஈஸியாக தடுத்துறான் எல்லா அட்டாக்கையும். இதனாலே நம்ம வெஜிட்டா இன்னமும் வெறியேறான். இவன் எப்படா இவ்வளோ ஈஸியாக நம்ம அட்டாக் எல்லாத்தையும் தடுக்கிறான்ற மாதிரி பயங்கர வெறியாகி இன்னும் வெறியில சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த வாட்டி நான் அவனை தோக்கடிக்காம விட மாட்டேன் கேக்கராட், நீ என் கையால் தான் தோத்து போக போற அப்படின்ற மாதிரிலாம் எத்தடலாம் கூட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம வெஜிட்டாவுக்கு என்னன்னா அவன் எப்படியாவது ஜெயிச்சே தீருவான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தும் கோகு அதெல்லாம் பற்றி யோசிக்கல. வெஜிட்டா இதோட நம்ம சண்டையை நிப்பாட்டிக்கலான்ற மாதிரி நம்மளுடைய கோகு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். என்னடா ஆச்சு, ஏன் இந்த சண்டையை நிப்பாட்டலான்னு சொல்றான்னா, இவங்க 2 பேரும் பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா இப்போதைக்கு, நீ ரொம்ப பவர்ஃபுல்லானவன்றதுனால தான் இந்த வாட்டி இந்த மேட்சை நம்ம ட்ரா பண்ணிக்குவோம், அடுத்த வாட்டி நம்ம மேட்சஸ் கண்டினியூ பண்ணாலே நீ தான் கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படின்ற மாதிரி நம்ம கோகு சொல்ல, இதை கேட்டதும் நம்மளுடைய ஆளே ஆடி போயிட்டான். என்னடா இவன் இப்படி திடீர்னு சொல்லுவான்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளுடைய இவரை வெஜிட்டா கேக்கராட், நீ இப்படியெல்லாம் பேசுவேன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைனாலும் நீ சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்மளுடைய வெஜிட்டா பயங்கரமான ஒரு சிரிப்பை வேற போடுறான். என்னதான் இருந்தாலும் நம்ம கோகு தான் வெஜிட்டாவோடைய ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல உங்களுக்குள்ள ஒரு பெரிய பாண்டே இருக்குது. 2 பேரும் சயின்ஸ் வேறையா, அதனால தான் இந்த மாதிரி ஒரு பாண்டிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. வெஜிட்டா நம்ம கண்டிப்பா இன்னொரு தடவை சண்டை போடுவோம், அந்த சண்டையில நான் தான் ஜெயிப்பேன், நீ ஜெயிக்கவே மாட்டே அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கோகு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிற அப்படியே. ஆனா இந்த ஒரு சண்டையில யார் ஜெயிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா யாருமே ஜெயிக்கல, டிராவ் ஆயிடுச்சு. நம்மளுடைய வெஜிட்டாவுக்கு கொஞ்சம் லைட் டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. ஸோ இருந்தாலும் இந்த ஒரு மேட்ச் டிராவ் ஆனனால நம்மளுடைய வெஜிட்டா பெருசா எதுவும் பேசிக்க விரும்பல. ஸோ இந்த மேட்சை அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது தான் பார்க்குறோம். அடுத்து நான் யார் கூட சண்டை போட போறேன்னா அது வேற யாரும் இல்லை, என்னுடைய பையன் கோஹான் கூட தான் நான் சண்டை போட போறேன் அப்படின்ட்டு சொல்ல பையன் கோஹான் கூட சண்டை போட போறான். தலைவன் வேற லெவலில் இருக்கும். ஆல்ரெடி சண்டை போடையிலே நம்ம ஆள் தான் ஜெயிச்சா, இந்த வாட்டியும் கண்டிப்பாக நம்ம கோகு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் 100% இருக்குதா. ஸோ அதனால தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் கோஹானும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவனுடைய அல்டிமேட் பொட்டன்ஷியல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அவன் சாதாரண சயின்ஸோட பயங்கரமான பொட்டன்ஷியல் உள்ளவன். அதாவது இப்போ இருக்கிற அந்த யூனிவர்ஸ் 6ல் இருக்கிற சயின்ஸை விட இவன் தான் அதிகமான பொட்டன்ஷியல் உடையவன். ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல சூப்பர் சயின்ஸ் 2 அவேக்கன் பண்ண ஒரே ஆளாக இப்போதைக்கு இவன் தான் இருக்கான். சூப்பர் சயின்ஸை நிறைய பேர் அவேக்கன் பண்ணிட்டாங்க. அதில் நம்ம கோட்டன் தான் இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கா ரொம்ப சின்ன வயசுல. பட் சூப்பர் சயின்ஸ் 2 இன்னும் அவேக்கன் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் கோட்டனும் ட்ரெண்ட்ஸும். அதை பற்றி சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. நான் டிராகன் பால் சூப்பர் பார்க்கல, அவங்க எதுவுமே அட்டன் பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரியல. அந்த கதையை விட்டுட்டு இந்த கதை கூட இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பயங்கர பங்கமான ஒரு சண்டை போய்கிட்டு இருக்குது. இந்த சண்டையில் யார் ஜெயிப்பாங்கன்றது தெரியல. ஆனால் நம்ம கோகோடைய பவர் லெவலை பற்றி தெரியும். ஆனால் அவன் இன்னும் அவனுடைய ஃபுல் பவர், அதாவது பாதி பவரை கூட எடுத்து இன்னும் சண்டை போடலை. அதுக்கே நம்ம பையன் கோகான் திக்கு முக்காடி போய் கிடக்குறான். இப்போயே என்னால் சமாளிக்க முடியல. ஒரு ஃபுல் பவர் எடுத்தாருன்னா நான் என்ன ஆவேன்? இப்போ ஏதாவது பண்ணி ஒரு தோக்கடிச்சே தீரணும், வேற வழியே இல்லைன்ற மாதிரி நம்ம கோகான் இப்போ முழித்தல்ல இருக்கிற அப்படியே. ஆனால் என்ன பண்ண போறான்றது ஒன்றுமே புரியல. கோகானை பிக்கலோ தானே ட்ரெயின் பண்ணா. ஸோ அதனால கோகானும் பிக்கலோ மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்மளுடைய கோகுவை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவான்னு தான் நானும் நினைக்கிறேன். சண்டையில் பயங்கரமான ஈடுபாடு, செம்மையாக சண்டை போடுறா, வேற லெவலில் வெறித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம கோகான். இப்படி ஒரு வேற லெவல் வெறித்தனமான ஒரு சண்டைகள் போய்கிட்டு இருக்கா. நம்மளுடைய கோகு இந்த பக்கம் நம்மளுடைய கோகான் நல்லா தான் சண்டை போடுறான். முந்தி இருந்ததோட பயங்கர பங்கமாக தான் இருக்கிறான். அவன் பவர்ஃபுல்லாக இருக்கான்ற ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. ஸோ இதனால இப்போ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, பூமியை அவங்களை நம்பி விடலான்றது மட்டும் எனக்கு புரியுது அப்படின்னு நம்ம கோகு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் கோகான் நம்மளுடைய சண்டையை நிப்பாட்டுறான். இவங்க 2 பேருக்கு இடையில இருக்க சண்டையை நிப்பாட்டுறான். என்ன ஆச்சு அப்படின்ட்டு நம்மளுடைய கோகுவும் கெத்தா கேட்குறா. அப்படியே அதுக்கு கோகான் கேட்குறான், ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பூமிக்கு வரவே மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டதும் எனக்கு பயங்கர இதாகிடுச்சு. இனிமேல் கோகு பூமிக்கு வரமாட்டானா அப்படின்ற மாதிரி யோசனையாக இருக்கேல. அதெல்லாம் இல்லை, நான் பூமிக்கு கண்டிப்பாக வருவேன், எப்போ நீ நினைக்கிறியோ அப்போ நான் வருவேன் கோகான் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கோகு அப்பா பாசத்தை காமிக்கிறா. அப்படி ஏன் கேட்டேன்னா நீங்கள் தான் நீ அடுத்த கிங் ஆஃப் எவ்ரி திங். ஸோ அதனால் நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும், அதனால தான் நீங்கள் பூமிக்கு வரமாட்டீங்களோன்ட்டு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் இதை கேட்குறேன் அப்படின்ட்டு சொல்ல நம்மளுடைய கோகு பயங்கர சந்தோஷமா, இல்லைப்பா நான் கண்டிப்பாக பூமிக்கு வந்தே தீருவேன், எனக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ நான் அப்பப்பெல்லாம் பூமிக்கு வருவேன் கோகான், அதனால் நீ ஒன்றும் பெருசாக கவலைப்படாத. ஸோ அதனால் நீ தான் நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்ல நம்மளுடைய கோகான் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் முழித்தல்ல போயிட்டாரு. இப்படி என்ன பண்ண போறாருன்றது ஒன்றும் தெரியல நமக்கு. நீ கேட்க வேண்டியதை கேட்டுட்டேன்னா வா சண்டையை மறுபடியும் ஆரம்பிப்போம் கோகான் அப்படின்ட்டு சொல்ல 2 பேருக்கு இடையில ஒரு பங்கமான பேட்டில், வேற லெவல் பேட்டில். இதுதான் இவங்க 2 பேருக்குள்ள கடைசி பேட்டிலான்னு கூட தெரியல. இருந்தாலும் 2 பேரும் பேட்டில் பண்றாங்க. ஏன்னா கோகு அடுத்து என்ன பண்ண போறான்றது நமக்கே தெரியாதல்லவா. ஸோ அதனால தன்னுடைய பையன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கோகு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி தான் இப்போ கோகான் கூட சண்டை போடுறா. அப்படி கோகானும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான்றது நல்லா தெரியுது. பட் இந்த ஸ்ட்ரென்த் எதுவும் கோகானுக்கு பத்தாது. ஸோ ஏன்னா கோகானோடைய பொட்டன்ஷியலே வேற லெவலுன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ இந்த லெவலையும் தாண்டி போகணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய கோகானை பற்றி கோகு நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி கோகானால் கண்டிப்பாக முன்னேற முடியுன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ கோகானை நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கோகு எத்தான டைலாக்லாம் விட்டுக்கிட்டு அப்படி அவர் மனசுக்குள்ளே விட்றா. அப்படி ஏன்னா கோகான் நம்மளுடைய கோகுவோடைய புள்ள இல்லையா. ஸோ அதனால இந்த சண்டையும் ஒரு பக்கம் பங்கமாக தான் போயிட்டு இருக்கு. அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இடையில நடக்கிற சண்டையில் கண்டிப்பாக அப்பா தான் ஜெயிப்பாங்க. மேக்ஸிமம் பிள்ளைங்களாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மின்றது நமக்கே நல்லா தெரியும்ப்பா, நல்லா தெரியும். ஸோ இப்படியாக இந்த ஒரு சண்டையும் ரொம்ப பங்கமாக போய்கிட்டு இருந்தது. இந்த சண்டையில் யார் ஜெயிப்பாங்கன்றது தெரியாமல் ஒரு பக்கம் நம்ம குழப்பத்தில் தான் இருந்தோம். கடைசியில் இந்த ஒரு சண்டையும் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. கோகான் இதோட இந்த சண்டை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நீ ரொம்ப பவர்ஃபுல்லானவன் ஆயிட்டேன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ நீ பூமியை பாதுகாப்பேன்ட்டு எனக்கு கண்டிப்பாக உன் மேலே நம்பிக்கை இருக்குது கோகான். அதனால நான் உன்னை நம்பி பூமியை விடலான்ற ஒரு நம்பிக்கை இப்போ எனக்குள்ள வந்துருச்சு. உன்னையும் வெஜிட்டாவையும் நம்பி. ஸோ அதுக்கு நான் பூமியை காப்பாற்றுறதுக்கு வரமாட்டேனான்னு கேட்காதீங்க. நான் பூமியை காப்பாற்றணும்னு நினச்சா வருவேன், கண்டிப்பாக வருவேன். ஸோ அதனால நீங்கள் என்ன நினச்சலாம் ஒன்றும் பெருசாக கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கோகுங்கத்த ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம சினசமா சக்தி யார் கூட கோகு சண்டை போட போறான்னு தெரியலேன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவன் யார் கூட சண்டை போடுவான்றது எனக்கும் இன்னும் தெரியல, கியூரியஸாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம கோகு அப்போ தான் களத்தில் இறக்குறா. அப்படி இப்போ நான் அடுத்து யார் கூட சண்டை போட போறேன்னா அது வேற யாரும் இல்லை, ஜீரன்னு சொல்ல ஜீரனை காமிக்கிறாங்க. இதுக்காக தான் கோகு நான் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருந்தேன், இவ்வளோ நேரம் ஆகும்ட்டு எதிர்பார்க்கல. இப்போ நம்ம சண்டையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம ஜீரன் கெத்தா சொல்ல வா ஜீரனுக்கும் கோகு
கோகுக்கு இடையில ஒரு பயங்கரமான ஒரு சண்டை ஆரம்பிக்க போகுது. 2 பேர்ல யார் ஜெயிக்க போறா? யார் ஜெயிப்பா? கோகு தான் ஜெயிப்பான் இல்ல ஜீரன் தான் ஜெயிப்பானா? யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமா ஏற்பட்டுருச்சு. இந்த கியூரியாசிட்டி உங்களுக்கு மட்டும் தான் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டா நம்மளோட டைசிங் கணக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ யார் ஜெயிக்க போறா? கிங் ஆஃப் எவ்ரி திங் கோகுவா இல்லைனா ஜீரனா? அதாவது யூனிவர்ஸ் லெவலில் சேர்ந்து ஜீரனான்னு கேட்க 2 பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான சண்டையை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்றது தெரியாததோட இந்த ஒரு எபிசோடு இதோட முடியுது. ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை, see you soon.